சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ரோஹிணி எப்படியோ வீட்டில் நடந்த பிரச்சனையிலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம், இனி முத்துவும் மீனாவும் என் வழிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கிறிஷோட பாட்டி ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே ரோஹிணியும் அம்மா எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் ஃபோனை அட்டன் பண்ணேன். அங்கே ரோஹிணியோட அம்மாவும், ஏன் ரோஹிணி, உன் பையனை வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணவே தோணாதா? சீக்கிரமாக வந்து கிறிஷை உன் கூடயே வச்சுக்கிறேன்னு சொன்னல, அங்கே எல்லாரும் சென்னையில் ஒன்று சேர்ந்து இருக்கலாம், கிறிஷை ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டுறதா நீ சொன்னல. அப்படி இருக்கும்போது கிறிஷ் அதை பற்றியே கேட்டுட்ருக்கான். அம்மா எப்போ வருவாங்க, என்னை பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு அம்மா கூடயே வச்சுப்பேன்னு சொன்னாங்களே, அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, அம்மா கூடயே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு உன்னை பற்றியே கேட்டுட்ருக்கான். நான் என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணியும், நானும் கிறிஷை ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு அவனை நல்லபடியாக படிக்க வைக்கணும், பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் பட்டுட்ருக்கேம்மா. அதுக்காக தான் அங்கேயும் இங்கேயுமா நான் ஸ்கூலை பற்றிலாம் விசாரிச்சுட்ருக்கேன். சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஸ்கூலில் அவனுக்கு ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி போட்டு அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்கள் 2 பேரும் வித்யாவோட வீட்லேயே இருந்தால் நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துப்பேன்ல, அதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, இங்கே கிறிஷோட பாட்டியும், ஏ ரோஹிணி, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? உன் குரல் ரொம்ப நடுக்கமாக இருக்கே, என்னாச்சு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோஹிணியும், அது ஏமா கேட்குற, வீட்டில் இந்த முத்து மீனாவால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னென்னு சொல்கிறது? நானும் சீக்கிரமாகவே ஊருக்கு வந்து உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடணும், என் கூடயே பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும், நல்ல சரியான நேரம் வரும்போது கிறிஷ் தான் என் பையனை சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற மாதிரி இந்த முத்துவும் மீனாவும் எப்போ பார்த்தாலும் நான் என்ன செய்கிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு வேவு பார்த்து வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையவே உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு இங்கே ரோஹிணியோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவேன், நீ என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கிறிஷ் ஃபோனை வாங்கி, அம்மா உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா, என் பிறந்த நாளைக்கே வந்துட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லை, சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்கம்மா, உங்கள் கூடயே இருக்கணும், நீங்கள் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், எப்பயுமே நான் உங்கள் கூட விளையாடணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, சரி கிறிஷ் நீ கவலைப்படாத, நான் அங்கே பார்லரில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு சீக்கிரமாகவே உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோஹிணி. இங்கே ரோஹிணிக்கும் குழந்த மேலே ரொம்பவே ஆசையாக இருக்கிறதுனால என் பையன் கிறிஷை போய் பார்க்கணும், அவனை என் கூடயே வச்சுக்கணும், வரக்கூடிய குழந்தைய பற்றி யோசிக்கிறத விட எனக்குன்னு பிறந்து இருக்க என் பையனை பற்றி நான் யோசிக்காமல் இருந்துட்டேன். இத்தனை நாள் அவனை தள்ளி வச்சே பார்த்துட்டேன், எங்கள் அம்மாக்கிட்டேயே விட்டு வளர்த்துட்டேன், இனியும் அப்படி இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னோட பையன் கிறிஷை இவ்வளோ நாள் நான் ஒழுங்காக பார்த்துக்காம எங்கள் அம்மாக்கிட்டேயே விட்டு வளர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டுட்டு, எப்படி அந்த கிறிஷுக்கு என்ன பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி கிறிஷ் கூட நானும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கிறிஷை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும். கிறிஷ் பாவம் என்னை பார்க்காம ரொம்பவே ஏக்கமாக இருக்கானே அப்படின்னு நினச்ச ரோஹிணி அங்கே பார்லருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே உள்ள வேலை எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பார்லரோட ஓனர் அங்கே ரோஹிணியை பார்த்துட்டு, என்னாச்சு ரோஹிணி, இன்றைக்கி வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக பண்ணுறீங்க, ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸையும் இவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிச்சு அனுப்பிவிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்க, இல்லை மேடம், எனக்கு இன்னும் ஒரு நாள் லீவ் வேணும், நான் என்னோடய நேட்டிவ்க்கு போக வேண்டியது இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் பக்கத்தூர் வரைக்கும் போகிறேன், எனக்கு கொஞ்சம் நீங்கள் லீவ் தர முடியுமா அப்படின்னு சொல்ல, நீ தான் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டியே, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா, எனக்கு தனக்கு வேலை வெளியில் அப்பாயின்மெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு இங்கே மனோஜுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு, கடைக்கெலாம் வர முடியாது, நான் அங்கே அப்பாயின்மெண்ட்டுக்காக பக்கத்தூர் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி. இங்கே ரோஹிணி மழை வேற வந்துட்டுருக்கு, பஸ்ஸும் இல்லையே, எப்படி நம்ம அம்மா ஊருக்கு சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்தா எப்படி போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க, இங்கே ரோஹிணி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பக்கமாக போன முத்து, இதென்ன பார்லர்லம்மா, அங்கே போய் பார்லரில் வேலையை பார்க்காம ஏதோ பஸ்ஸில் ஏறி பக்கத்து ஊருக்கு போகிற பஸ்லலாம் ஏறி இருக்கு, அப்படி இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண, ஏற்கனவே மீனா தேவையில்லாமல் ரோஹிணியை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் சொல்ல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. இந்த பார்லர்லம்மா என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன, எங்கே போனால் தான் நம்மளுக்கு என்ன, அது எங்கே வேணாலும் போட்டோம், ஆனால் அதை பற்றின உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும், அன்னைக்கு இருக்குது இந்த பார்லர் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பக்கம் முத்துவும் அவங்களோட சவாரிக்கு கிளம்பி போக, அவர் சவாரிக்கு போயிட்டுருக்கும்போதே மீனா கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வருவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு உடனே முத்துவும், மீனா எனக்கு சவாரி ரொம்ப தூரம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மத்தியானம்லாம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியாது, முடிஞ்சால் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி இல்லைனா சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தே உன் கையால் சாப்பிட்டுக்கிறேன், நீ எனக்காகலாம் காத்துட்ருக்காத, நீ நல்லா சாப்பிட்ற சரியா, அங்கே இங்கேன்னு பூ வியாபாரத்துக்கு போகிறேன்னு உடம்பு கெடுத்துக்காத ஒழுங்காக சாப்பிடாம, அதனால் வீட்டில் உள்ளவங்கள எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீயும்
சரியான சமயத்துக்கு சாப்பிடு, நான் வரலன்னு நீ எனக்காக காத்துட்ருக்கவே வேண்டாம் அப்படின்னு முத்து ஃபோன் பண்ணி சொல்ல, அதுக்கு மீனாவும் ஆமாம் நீங்கள் அப்படி எங்கே தான் போகிறீங்க, ஏன் மத்தியானம் உங்களால் வர முடியாது, ரொம்ப தூரமாங்க சவாரி அப்படின்னு கேட்க, ஆமாம் பக்கத்து ஊருக்கு தான் போகிறேன், அங்கே வர லேட் ஆகும், ஏதோ ஒரு விசேஷமா, அங்கே அவங்கள விட்டுட்டு அங்கேயே நான் இருந்து ரிட்டர்னு கூப்பிட்டு வரணும்ல, அதனால் வர லேட் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ணாத, சரி இங்கே சவாரிக்கு போயிட்டுருக்கேன், நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே மீனாவும் அவங்களுடைய வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அங்கே பூ வியாபாரத்துக்காக தன்னுடைய பைக்கில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி பஸ்லேருந்து இறங்கி விறுவிறுன்னு யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, தப்பி தவறி யாராவது பார்த்துட்டு அப்புறம் மனோஜ்கிட்டேயோ இல்லை விஜயா ஆண்டிக்கிட்டேயோ சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சீக்கிரமாக கிறிஷை பார்த்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு நான் மறுபடியும் ஊரை பார்த்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அதே ஊருக்கு சவாரி போன முத்து அங்கே வந்த கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு, சார் நான் இப்படியே இங்கே கொஞ்சம் டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அங்கே இருந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு முத்து. ரோஹிணி சொன்ன மாதிரியே கிறிஷப்பாக வீட்டுக்கு போக இங்கே கிறிஷ் அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கான். அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டீங்களே, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்க, வேற என்ன கிறிஷ், நீ என்னோட ஒரே பையன், ஓ மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா, நீ நினச்ச மாதிரியே ஒரு பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி சீக்கிரமாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படி நம்ம ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நம்ம பொண்ணு பார்க்க வந்துட்டாலே கிறிஷை அப்படின்னு இங்கே ரோஹிணியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிறிஷ், அம்மா வாங்கம்மா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து விளையாடலாம், ரொம்ப நாள் ஆச்சுமா, இங்கே மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் வரப்போ என் கூட அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவாங்க, இப்போ நான் அவங்கள எதிர்பார்க்கறதே இல்லைம்மா, நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் வருவீங்கன்னு உங்களை மட்டும்தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி, சரி வாடா கிறிஷ், அம்மா இருக்கேன்ல, நீ வேற யாருக்கிட்டேயும் ஃபோனில் பேசக்கூடாது, மீனா இந்த முத்துக்கிட்டலாம் நீ ரொம்ப பாசமாக பழகக்கூடாது, என் கிட்ட மட்டும்தான் பாசமாக பழகணும், ஏன்னா நான் தானே உன்னோட அம்மா, என் சொல் பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போய் ரோஹிணி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே சவாரி இன்னும் வரலையே, ரொம்ப லேட் ஆகுதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த இந்த முத்துவும் டீ கடையிலேருந்து அப்படியே நடந்து அங்கேயும் எங்கேயுமா போயிட்டுருக்க அங்கே ரோஹிணியும் கிறிஷும் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம கிறிஷோட வீடு இங்கே தான் இருக்குது, அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்தேன், ஆனால் இந்த ரோஹிணி எதுக்கு கிறிஷ் கூட இங்கே விளையாண்டுட்ருக்கா, இவ பஸ்ஸில் ஏறினப்பவே சந்தேகப்பட்டேன், பக்கத்து ஊருக்கு வந்தது இதுக்காக தானா, அப்போ கிறிஷை பார்க்கறதுக்காக தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அவள் பஸ்ஸில் ஏறி வந்திருக்காளா, என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம், இவளை பற்றின விஷயங்கள் வெளியில் வரவே மாட்டேங்குது, அப்படி வெளியில் வந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து அந்த உண்மையை எப்படியாவது இந்த பார்லலமாக மறைச்சிடுறா, இன்றைக்கி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்ச முத்து ஒளிஞ்சு நின்று அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணியை அம்மா அம்மானு கூப்பிட்டு, இந்தாங்கம்மா பாலை பிடிங்க, இந்தாங்கம்மா இங்கே வாங்கம்மா அப்படி இப்படின்னு நல்லா அழகாக அம்மா அம்மானு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த கிறிஷ் வேற ரோஹிணியை அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான், இவளும் எதுவுமே பேசாமல் அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்ருக்காளே, ஒரு வேளை இங்கே மீனா கண்டுபிடிச்சது எல்லாம் உண்மையாக தான் இருக்குமா, அப்போ கிறிஷோட அம்மா இந்த ரோஹிணி தானா, ரொம்ப பெரிய சந்தேகமாலாம் இருக்குது, இந்த கிறிஷ் தன்னுடைய பையன்ற உண்மையை மறைச்சு தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக இவ வந்திருக்காளா, இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுத்து கொண்டு போய் காமிச்சாதான் எல்லாத்துக்குமே புரிய வரும், இந்த பார்லரில் ஓனராக இருக்கிறதுனால கரெக்டாக வேலை பார்க்க போகிறான்னு எங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க, அங்கே வேலை பார்த்து களைச்சி வீட்டுக்கு வரான்னு ஏபிசி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து இவளை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, ஆனால் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாமல் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அங்கே போய் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், இங்கே போய் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு இங்கே கிறிஷ் வீட்டுக்கு தான் அப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கா போல் அப்படின்னு இங்கே ரோஹிணி கிறிஷ் கூட விளையாண்டுட்டு இருக்க எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹிணியும் கிறிஷும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே மறைஞ்சு நின்றுட்டுருக்க முத்துவும் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத அங்கே ஓரமாக நின்று கவனிக்கிறாரு. இங்கே கிறிஷ், அம்மா உங்கள் கையால் எனக்கு ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக கிறிஷை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட, இதை பார்த்து கிறிஷோட அம்மா, பாத்தியா கல்யாணி, நான் சாப்பிட ஏதாவது கொடுத்தா வேண்டவே வேண்டான்னு அடம் பிடிக்கிற உன் பையன் கிறிஷ் இப்போ எப்படி உங்ககிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்றான்னு, இப்படி நீங்கள் 2 பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஏன் கல்யாணி, இந்த கிறிஷ் உன்னோட பையன்தான்ற உண்மையை பேசாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி நீ கிறிஷை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டா கிறிஷும் சந்தோஷமாக இருப்பான், எனக்கும் இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு கிறிஷோட பாட்டி ரோஹிணி கிட்ட கேட்க, இது எல்லாத்தையுமே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஓரமாக நின்று கவனிச்ச முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த ரோஹிணிக்கு கல்யாணமாகி இங்கே பையனும் இருக்கான், கிறிஷ் தான் இந்த ரோஹிணியோட பையன், அதனால்
மீனாவும் சீதாவும் அங்கே ஹாஸ்பிட்டலில் கேட்டப்ப 2வது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததா அங்கே ரெக்கார்டை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அம்மா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட உடனே பயந்துக்கிட்டு உண்மையை மறைக்கிறதுக்காக என்ன மாதிரி இந்த பார்லலம்மா அலப்பறை பண்ணுச்சு. இதை நான் அப்படியே சும்மா விட போகிறதே இல்லை. இது ஒரு பெரிய ஆதாரம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை கொண்டு போய் இந்த ரோஹிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட போட்டு காமிச்சாதான் உண்மை என்னன்னே அவங்களுக்கெல்லாம் தெரிய வரும். ஏன் பார்லலம்மா, நீ அப்போ கிறிஷோட அம்மான்ற உண்மையை மறைக்கிறதுக்கு மீனா பெரிய தப்பு பண்ணிட்டதா என் முன்னாடியே மீனாவை திட்டினேன்ல. ஏதோ என் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் ரொம்ப நல்லவளாக தான் இருக்கேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்புறதுக்கு இப்படியெல்லாம் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு மீனாவை கேள்வி கேட்டல. நீ யாருன்ற உண்மையவும் உன்னை பற்றின உண்மையவும் இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கண்டிப்பாக உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷ் தான் உன்னோட பையன்ற உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். நீ அதை கேட்டு பேரதிர்ச்சி அடைய தான் போகிற அப்படின்னு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ரோஹிணி மேலேயும் இந்த கிறிஷோட பாட்டி மேலேயும் ரொம்பவே கோவம் வருது அவருக்கு. ஏன்னா கிறிஷோட பாட்டி பலமுறை எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட இந்த ரோஹிணி தான் தன்னுடைய பொண்ணுன்ற உண்மையை யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ இந்த உண்மையை மூடி மறைச்சது இந்த ரோகிணி மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் தான். இவங்கள போய் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தனே, பாவம் கிறிஷ். அவனுக்கு அம்மானு இந்த ரோஹிணி இருந்தும் இப்படி தள்ளி வச்சு அம்மான்ற பாசத்தையே காட்டாம இப்படி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சிருக்கா இந்த ரோஹிணி. இவளை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்ற கோவத்தில் கிடைச்ச ஆதாரத்தை எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இந்த ரோஹிணி யாருன்னு நான் வெளிக்கொண்டு வர போகிறேன் அப்படின்ற கோவத்தில் அங்கேருந்து கிளம்புறாரு முத்து. இங்கே முத்துக்கிட்ட தன்னை பற்றின ஆதாரங்கள் நல்ல வசமாக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாத ரோஹிணி, கிறிஷ் தன்னுடைய பையன் கிறிஷுக்கு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும், சீக்கிரமாகவே கிறிஷை என் கூடயே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கிறிஷ் கூட ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே முத்து செய்ய போகிற ஒவ்வொரு செயலையும் கண்டு இங்கே கண்டிப்பாக ரோஹிணி பேரதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா கிட்டேயும் வசமாக மாட்ட போகிறாங்க. ரோஹிணி சீக்கிரமாகவே முத்துக்கிட்ட கையும் களவுமாக பிடிபடுறது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்து விஜயா முன்னாடி பதில் பேச முடியாமல் அங்கே வீட்டை விட்டே வெளியில் போனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.